3000ல இருந்து கோல்டு செயின் கலெக்ஷன்ஸ்ங்க. இத வந்து உங்களுக்கு டாலர்ஸே தேவைப்படாதுங்க. அந்த மாதிரியான கலெக்ஷன் இது. இது ஒரு செயின் போட்டா போதும். நம்மளுக்கு டாலரே தேவையில்ல. கலெக்ஷன் பாருங்க. நம்மளுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டோன்ஸ் இல்லனாலும் அந்த ஒரு கிளிட்டரினஸ் இருக்கும். ஏன்னா, அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டிங் டிசைன் குடுத்துருக்காங்க. அதிலயே கொஞ்சம் உங்களுக்கு வேரி ஆன மாரி உங்களுக்கு ஒரு டிசைன் ஸ்பைரல் கூட 2 உங்களுக்கு பால்ஸ் வச்சு குடுத்துருக்காங்க. இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. அந்த ஒயிட் ஸ்டோன்னாவே உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைமண்ட்ஸ் மாரியே தெரியும். சூப்பரா இருக்கும் இந்த ஒரு கலெக்ஷன். நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அதே மாரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெயிட்டான டாலர் போட்டாலும் உங்களுக்கு தாங்கும். இதெல்லாம் ஒரு டபுள் டிசைன் செயினுங்க. இது வந்து நீங்க ஜென்ஸும் போடலாம், லேடீஸும் போடலாம் இல்லைங்களா? அதே மாரி ஷார்ட் செயின்லயும் உங்களுக்கு இந்த மாரி பேட்டர்ன்ஸும் இருக்குங்க. ஷார்ட் செயின்ல இப்ப ஜென்ஸுக்குலாம் இந்த மாரி யூஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும் ரோடியமோட உங்களுக்கு. இந்த ஒரு செயின் பாருங்க. இது வந்து நம்மளுக்கு ஜபமாலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த செயின் கலெக்ஷன் பாருங்க இங்கேயும் இருக்கு. ஸோ இந்த மாரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க கஸ்டமரோட விஷ் தாங்க. கஸ்டமர் எத்தன பவுன்ல கேட்குறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நாங்க பண்ணி குடுத்துருவோம். 4 கிராம் வந்து நம்மகிட்ட முகப்பு செயினே இருக்குங்க. செயின் கலெக்ஷன் பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, 4 கிராம்னால ரொம்ப ஸ்லீக்கா, அதே சமயத்துல அந்த முகப்பு ரொம்ப கிளாஸியா தெரியுங்க. நவரத்னா கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து நௌஷிக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க. செயின் கலெக்ஷன்ஸ்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். லேடீஸ்க்கும் பிடிக்கும், ஜென்ட்ஸ்க்கும் பிடிக்கும். ஆனா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, 3000லேருந்து செயின் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது என்னென்ன கலெக்ஷன்ஸ், என்னென்ன வெயிட்ல இருக்குங்கிறது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பார்க்கலாம். இது பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாலி செயின் தாலி கொடின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஏன் இதுலருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா, உங்களுக்கு இது நல்லா லைஃப் வரக்கூடிய செயினுங்க. இது பாருங்க. தாலி கொடினா நம்மளுக்கு லைஃப் வேணும்னு தான் நினைப்போம் இல்லைங்களா? அதனால தான் இந்த மாரி செயின்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்குங்க. நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அதே மாரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெயிட்டான டாலர் போட்டாலும் உங்களுக்கு தாங்கும். செயின பொறுத்தவரைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 916 ஹால்மார்க் HUID தாங்க. அதே மாரி உங்களுக்கு இது என்னன்னா, ரெகுலர் யூஸ்க்கு சூப்பரா இருக்குங்க. அதிகமா உங்களுக்கு அழுக்கு இதெல்லாம் படியாது. 2வது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மெயின் அதனால தான் இந்த செயின்ஸ் எடுப்பாங்க. இந்த செயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பவுன் அந்த ரேஞ்ச் வருங்க. 3 பவுனுங்கும்போது இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு ரூ. 2,15,000 அந்த ரேஞ்ச் வருதுங்க. ரி நான் இன்னைக்கு சொல்ற ரேட் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ரேட் பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஃபேன்சியான கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலா ஒரு டபுள் டிசைன் செயினுங்க. இது வந்து நீங்க ஜென்ஸும் போடலாம், லேடீஸும் போடலாம். லேடீஸும் போடலாம். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிசெக்ஸ் செயினுங்க. நல்லா ஃபேன்சியாவும் இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் பார்வையாவும் இருக்கும் உங்களுக்கு. ரெகுலர் யூஸ்ங்கும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ற மாரி வரும். ஏன்னா இதெல்லாம் ஃபேன்சியா இருக்கு இல்லைங்களா? அதனால சொல்றேன். பாருங்க அடுத்த ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷனுங்க. இந்த கலெக்ஷன் பாருங்க, உங்களுக்கு ஒரு ட்ரெயின் செயின்னு சொல்லுவாங்க. ஆனா இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரயில் தண்டவாளம் மாரியே இருக்கும் பார்க்கறக்கு. ஆனா இதுலயே பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர்ல உங்களுக்கு ஹார்டின்லாம் வச்சு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இந்த செயின் பொறுத்தவரைக்கும் நம்மகிட்ட 1 1/2 பவுன்லேருந்து இருக்குங்க. 1 1/2 பவுனுங்கும்போது இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு ரூ. 1,07,000 அந்த மாரி வருதுங்க. பார்த்தீங்களா? பார்க்கறக்கே பார்வையா நல்லா உங்களுக்கு நல்லா பார்வையா இருக்கு. பார்வையா நல்லா லுக்கா இருக்குங்க இந்த செயின். இதுவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 1/2 பவுன்னா நம்ப முடியுதா? நம்பவே முடியாது. அப்படி ஒரு செயின் கலெக்ஷன் தான் இது. இதுல வந்து நீங்க எவ்வளோ பவுன்ல வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. அதே மாரி கலெக்ஷன் பாருங்க இங்கேயும் இருக்கு. ஸோ இந்த மாரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க கஸ்டமரோட விஷ் தாங்க. கஸ்டமர் எத்தன பவுன்ல கேட்குறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நாங்க பண்ணி குடுத்தீங்கன்னா, கஸ்டமர் 5 பவுன்ல வேணும், 10 பவுன்ல வேணும், எப்படி உங்களுக்கு விஷ் இருக்கோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். 1 1/2 பவுனுங்கும்போது இந்த பார்வை இருக்கு. ஒரு 5 பவுனுங்கும்போது இத விட பார்வை எச்சா இருக்கும். அதிலேயே பாருங்க நம்ம கிட்ட வந்து ஒரு டைமென்ஷன் பாருங்க 3D டைமென்ஷன்ல ஒரு செயின் வந்திருக்கு. இது ரொம்ப கிளிட்டர் ஆகுங்க. பார்க்கறதுக்கு ஸ்டோன்ஸ் இருக்க மாரி இருக்கும். ரொம்ப கிளாஸியான கலெக்ஷன்ங்க. இது இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா, வெளியிலலாம் நடக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த வெயில் வெளிச்சத்துக்கே உங்களுக்கு நல்லா கிளிட்டர் ஆகும். அப்படி ஒரு கலெக்ஷன் தான் இது.
இது எல்லாருமே அதிகமா கேட்கக்கூடிய கலெக்ஷன். இது இது நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷனே சொல்லலாம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்பவுமே நவரத்னால இருக்கும். உங்களுக்கு சேல் ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. நம்ம அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. இது பேர் தான் சக்தி கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த செயின் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வந்து ஃபேமஸான செயின் தான். அதிகமா கஸ்டமர்ஸ் கேட்கக்கூடிய செயின் தான். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்குங்க. ஆனா என்னன்னா கொஞ்சம் யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து முடி இழுக்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அந்த செயின்ல. இந்த செயின் பாருங்க. இந்த செயின் நல்லா பார்வையா இருக்கும். உங்களுக்கு அதே சமயத்துல ஃபேன்சியா இருக்கும். ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம், லேடிஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன் தான். லேட்டஸ்ட் கலெக்ஷன் செயின் இது. இது வந்து உங்களுக்கு ஒரு டல் ஃபினிஷ் பிளஸ் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்து கொஞ்சம் லாங்கா கொடுத்துருப்பாங்க இந்த செயின். இது பாத்தீங்கன்னா 1.5 பவுன்ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட. இது பாருங்க, நான் வேர் பண்ணி காட்டுறேன். ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம், லேடிஸ் யூஸ் பண்ணலாம். இதோட லென்த் பாருங்க, கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப கழுத்து கொஞ்சம் பெருசா இருக்கவங்க, கொஞ்சம் ஃபேட்டா இருக்கவங்களுக்கு கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கழட்டி போடணும்னே இல்லைங்க, அப்படியே தலைவலியாவே போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னாலே தெரியும். இது ஒரு ஃபேன்சியான செயின். நல்ல லைஃபும் வருங்க இந்த செயின் பொறுத்த வரைக்கும். கலெக்ஷன் பாருங்க. இந்த செயின் பாத்தீங்கன்னா இது அதிகமா கஸ்டமர்ஸ் கேட்கக்கூடிய செயின். லோட்டஸ் பேட்டர்ன்லயே இது கொஞ்சம் உங்களுக்கு சாலிடா வரும். இப்ப பாத்தீங்கன்னா இது கஸ்டமைஸ் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா 2 பவுன் 3 பவுன்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃபும் வருங்க. அவ்வளவு சீக்கிரம் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. பர்பஸா பிடிச்சி இழுத்தோம்னா தான் டேமேஜ் ஆகும். கலெக்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலயே லைட்டா இது மாடிஃபை பண்ணதுங்க. அதுலயே மாடிஃபை பண்ண மாதிரி இப்ப எப்படி பைக் எல்லாம் மாடிஃபை பண்றாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கலெக்ஷன்லயே ஹார்டின் வச்சு கொடுத்துருக்காங்க. இது சூப்பரான கலெக்ஷன் தான். இன்னொரு செயின் கலெக்ஷன் பாருங்க. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா இதெல்லாம் ஒரு 3 பவுன் தாங்க. இது ரொம்ப பார்வையா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லுக்குக்காக போடுவாங்க. வெளியில யாராச்சும் பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 பவுன் 4 பவுன் மாதிரி தெரியணும், நல்லா பார்வையா போடணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி செயின் இருக்கலாம். பட் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த செயின் மாரி இது லைஃப் அந்த அளவுக்கு வராது. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லைஃப் கம்மி தான். பார்த்துதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அழுக்கு நிறைய படி வந்ததுமே செயின்ல. ஆனா இது பாத்தீங்கன்னா காலங்காலமா யூஸ் பண்ணக்கூடிய செயின் தான் இது. பாருங்க, அடுத்த ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வச்சிடலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். ஏன்னா கழுத்துல போட்டுருக்கதே தெரியக்கூடாதுன்னு தான் இந்த காலத்து பொண்ணுங்களும் ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இது. ஆனா என்னன்னா இதுல வந்து உங்களுக்கு டாலர்ஸே தேவைப்படாதுங்க. அந்த மாதிரியான கலெக்ஷன் இது. இது ஒரு செயின் போட்டா போதும், நம்மளுக்கு டாலரே தேவையில்லை. ஏன்னா சுத்தி உங்களுக்கு அந்த பால்ஸ் டிசைன் வந்து உங்களுக்கு லுக்கா தெரியும். பால்ஸ் டிசைன் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து ஸ்டோன்ஸ் நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் ரோடியம் கோட்டிங் தான். சும்மா ஃபேன்சியா தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு அது கொண்டு வந்திருக்காங்க. அதனால இது வந்து டெப்ரிசியேட் ஆகும் அப்படின்லாம் நீங்க பயப்பட வேண்டியது இருக்காது. நாளைக்கு நீங்க போடும்போது உங்களுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு அப்படியே தான் எடுப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம 916 எடுக்கிறதே அதனால தானே. அன்னைக்கு ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு போனாதான் நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லைங்களா. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல தானே நம்ம எல்லாமே இந்த கோல்டு நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்றோம், வாங்குறோம். ஸோ அந்த மாரி தான் உங்களுக்கு இது எல்லாமே வந்து 916 ஹால்மார்க் ஹெச்ஐடியோட வந்துருங்க. இந்த செயின் பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை பவுன்ல வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எப்பவுமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கும் இந்த செயின்ஸ். அடுத்த செயின்ஸ் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, கொஞ்சம் ஹெவியா பார்க்கலாங்களா. பார்க்கறதுக்கு தாங்க ஹெவியா இருக்கும், ஆனா இது வெயிட் கம்மி தான். பார்த்தோன்னே என்னடா இவ்வளவு பெருசு காட்டுறாருன்னு நினைச்சுக்காதீங்க. இது எல்லாமே வெயிட் கம்மி தாங்க. பார்க்கறதுக்கு தான் அவ்வளவு பார்வையா இருக்கும், பட் வெயிட் கம்மி தான். இதெல்லாம் வந்து லைஃப் வரக்கூடிய செயின்ஸுங்க எல்லாமே. நல்லா பார்வையாவும் இருக்கும், அதே சமயத்துல கொஞ்சம் லைஃபும் வரும். அதுக்குன்னு சொல்லி பிடிச்சி இழுத்தாலாம் கண்டிப்பா கட்டாக தான் செய்யும். ஏன்னா 916 ஹால்மார்க் ஹெச்ஐடி தான் இது எல்லாமே. நார்மலாவே ஜென்ஸுக்குனாவே இந்த செயின் தாங்க போவாங்க. காமிச்சாலே இந்த செயின் ஜென்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு செயின் கலெக்ஷன் தான் இது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் பாலிஷோட சூப்பரா கொடுத்துருக்காங்க. 2 டிசைன் மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு. அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டிசைனோட வரும். இது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, சக்தி கிட்ட அந்த செயின் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 பவுன்ல இருந்து இருக்குங்க நம்ம கிட்ட. இது நல்லா லைஃப் வரக்கூடிய செயின். இந்த செயின் இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி 24 இன்ச் அந்த ரேஞ்சில் அந்த லென்த்ல வரும். எல்லாமே தலைவலியே போற செயின் தான். இந்த ஒரு செயின் பாருங்க. இந்த செயின் அப்படிதான் ஃபேன்சியாவும் இருக்கும். ஃபேன்சியானா டபுள் டிசைனோட. இதுவும் யூனிசெக்ஸ் செயின் தான். இப்போ ஜென்ஸும் போடலாம், லேடிஸும் போடலாங்க இந்த செயின்ஸ். நல்லா லுக் இருக்கும். அடுத்த ஒரு செயின் பாருங்க. நம்ம யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும், இல்ல வந்து மாப்பிள்ளைக்கு போடணும், இல்ல பொண்ணுக்கு போடணும், கொஞ்சம் பார்வையா போடணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி செயின் வாங்குவாங்க. ஆனா இது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க இந்த செயின். இது செயின் பேர் கூட உங்களுக்கு லோட்டஸ், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செயின் தான். செயின் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ரோப் செயின். அடுத்தது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கருப்பு சுந்தரின்னு சொல்லுவாங்க அந்த செயின். அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் செயின், இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். இந்த செயினும் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த செயின்லயே இது கொஞ்சம் வெயிட் எச்சா வந்திருக்குங்க, அவ்வளவுதான். மற்றபடி இதுவும் நல்ல லைஃப் இருக்கும். அடுத்து இந்த ஒரு செயின் கலெக்ஷன் பாருங்க. இந்த செயின் வந்து கொஞ்சம் ஃபேன்சியான செயினுங்க. நல்லா பட்டையா ஹார்டின் ஷேப்ல, அது ஹார்டின்லயே பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் டல் ஃபினிஷ் கொடுத்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வருங்க, நல்லா பார்வையாவும் இருக்கும்.
ரெகுலர் யூஸ் தாராளமா பண்ணலாங்க இந்த செயின்ல. அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. இந்த கலெக்ஷனும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். கொஞ்சம் ஃபேன்சியான கலெக்ஷன், லைஃபும் நல்லா இருக்கும், கொஞ்சம் லுக்காவும் இருக்கு. இது யூனிசெக்ஸ் செயின் தாங்க. வேற மாதிரி ஒரு கலெக்ஷன் பார்க்க போறேங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, 4 கிராம்ல இருந்து நம்ம கிட்ட முகப்பு செயினே இருக்குங்க. 4 கிராமுங்கும் போது இங்க பாருங்க, இந்த செயின் நம்ம கழுத்துல போட்டிருக்கதே, செயின் போட்டிருக்கிறதே தெரியாது, அந்த முகப்பு வந்து உங்களுக்கு நல்லா ஹைலைட் ஆகுங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 முகப்பு கொடுத்துருக்கோம். இது ஒரு 4 கிராம் வராது, ஒரு 6 கிராம்ஸ் வரும். ஏன்னா இது ஒரு 3 முகப்பு இருக்கு இல்லைங்களா, அதனால சொல்றேன். அதே மாதிரி அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. ஒரு சிம்பிளான கலெக்ஷன் தான். ஆனா என்னன்னா இதுல வந்து உங்களுக்கு இந்த ஹார்ட்டின் ஷேப் கொடுத்து சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதுலயே உங்களுக்கு ரெட் ஸ்டோன், கிரீன் ஸ்டோன் திரும்பிச்சுனாலும் உங்களுக்கு டிசைனோட தான் இருக்கும். அது ஒரு நல்ல செயின் தான். ஆனா ரெகுலர் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் 4 கிராம்னால. இது கூட நம்ம வந்து ஏதோ ஒரு டாலர் இதெல்லாம் செட் பண்ணக்கூடாதுங்க. செட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லைஃப் வராது. இது செயின்னா செயின் மட்டும் வேர் பண்ணா ஓகே. அதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 916 ஹால்மார்க்ல தான் இது கொண்டு வந்திருக்கோம். செயின் கலெக்ஷன் பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, 4 கிராம்னால ரொம்ப ஸ்லீக்கா, அதே சமயத்துல அந்த முகப்பு ரொம்ப கிளாஸியா தெரியுங்க. எனக்கு கண்டிப்பா இந்த மாதிரி செயின்ஸ் வேணும்னா கண்டிப்பா நம்ம கடைக்கு விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செயின்ஸ்லாம் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட, முகப்பு செயின் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு. அடுத்து இந்த ஒரு செயின் பாருங்க. இது வந்து நம்மளுக்கு ஜபமாலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம கிறிஸ்டின்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த செயின்ஸ் தான் இது. இதுவும் நல்லா இருக்குங்க, உங்களுக்கு கலெக்ஷன் நல்லா இருக்கும். வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க. இதுதான் நீங்க இவ்வளவு நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்த கலெக்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா முகப்பு செயின்ஸ்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்ல, ரொம்ப கிரேஸ்ல முகப்புனா. ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டோன்ஸ் வச்சிருக்கு, ஸ்டோன்ஸ் வைக்காம இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெகுலர் யூஸ் செயின்ஸ் இப்ப நம்ம 4 கிராம்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி 1.5 பவுன்ல இருக்கு உங்களுக்கு. ஆனா கல் இல்லதான், பட் என்னன்னா உங்களுக்கு அதுவே வந்து நல்லா உங்களுக்கு ஷைனியா கொடுத்துருப்பாங்க கட்டிங் டிசைன்ஸோட. கல் இல்லாட்டி கூட உங்களுக்கு வந்து அது வந்து லுக்கா தெரியும். அந்த மாதிரி கலெக்ஷன் இது பாருங்க. உங்களுக்கு ஆன்டிக்ல வந்திருக்கு இந்த ஒரு முகப்பு. நல்லா உங்களுக்கு ரோல் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, சூப்பரா இருக்கும். இந்த செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பவுன் அந்த ரேஞ்சு தாங்க வருது. 3 பவுனுங்கும் போது இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 2,15,000 அந்த ரேஞ்சு வருங்க. நம்ம கிட்ட இந்த ஒரு செயின் பாருங்க. இது வந்து நம்மளுக்கு எனாமல் வச்சு உங்களுக்கு சூப்பரா வந்திருக்கு. இது ஒரு 2 பவுன்ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட. அடுத்த ஒரு செயின் கலெக்ஷன் பாருங்க. ஹார்டின் டிசைன் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. நம்மளுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டோன்ஸ் இல்லைனாலும் அந்த ஒரு கிளிட்டரினஸ் இருக்கும். ஏன்னா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுலயே கொஞ்சம் உங்களுக்கு வேரியான மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன், ஸ்பைரல் கூட 2 உங்களுக்கு பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. அந்த ஒயிட் ஸ்டோன்னாவே உங்களுக்கு பாக்குறதுக்கு டைமண்ட்ஸ் மாதிரியே தெரியும், சூப்பரா இருக்கும் இந்த ஒரு கலெக்ஷன். இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க. இது இது வந்து உங்களுக்கு ரோடியம் செயின்ஸ்ல வந்திருக்குங்க. இது இது வந்து ஜென்ஸும் போடலாம், போத் லேடிஸும் போடலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிசெக்ஸ் செயின் தான் இது. லைஃபும் நல்லா இருக்கும் இந்த செயினை பொறுத்த வரைக்கும். பட் என்னன்னா யூஸ் பண்றதை பொறுத்து தான், ஹேண்ட்லிங்ல தான் இருக்கு நம்மளுக்கு செயின்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. இது வந்து வெறும் உங்களுக்கு 4 கிராம் தாங்க வருது. நல்லா லென்த்தா 24 இன்ச்ல நல்லா லுக்கான ஒரு செயின் இது. அடுத்த ஒரு செயின் பாருங்க. இது வந்து நம்மளுக்கு ஜென்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான செயின், சச்சின் பேட்டன் செயின் உங்களுக்கு. இதுவும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஒரு பவுன்ல இருந்தே இந்த கலெக்ஷன்ஸ்ல இருக்குங்க நம்ம கிட்ட. சச்சின் செயின் எடுத்தீங்கன்னா 24 இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 பவுன் 1.5 பவுன்ல இருந்தே இருக்கு நம்ம கிட்ட. வாங்க அடுத்தது நம்ம ஷார்ட் செயின் பார்க்கலாம். இந்த செயின் பார்க்கலாம். நம்ம பார்த்த லாங் செயின்ல பார்த்த கலெக்ஷன்ஸ் மாதிரியே தாங்க ஷார்ட் செயின்ல. ஆனா ஷார்ட் செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொக்கி கழட்டிட்டு போடுற மாதிரி இருக்கும். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சேம் நம்ம அந்த லாங் செயின்ல பார்த்த மாதிரியே உங்களுக்கு டிசைன்ஸ் வரும். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டா வரும். இதுல கிராம்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ 1 பவுன்ல எடுத்தாலே நல்லா ப்ராடா தெரியுற மாதிரி இருக்கும் ஷார்ட் செயின் பொறுத்த வரைக்கும். ஷார்ட் செயின்ஸ் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஜென்ஸுக்கு தான் ஷார்ட் செயின்ஸ் எடுப்பாங்க. லேடிஸ்க்கு ரெகுலர் யூஸ்க்கு சின்ன டாலர் போட்டு தெரியுற மாரி போடணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் செயின் எடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வேர் தான். இப்ப இது பாருங்க. இந்த லோட்டஸ் செயின் பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 பவுன் 1 பவுன் தான் வருது. ஆனா நல்லா பார்வையா இருக்கும். நெக் பட்டன் போட்டாலே தெரியுற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி செயின்ஸ். அதனாலதான் ஷார்ட் செயின் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஜென்ஸ். இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க. டபுள் டிசைன்ல வரும். இந்த டிசைன் பாருங்க. இது நார்மலா ஜென்ஸுக்கு நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய டிசைன் தான் இது. அதுல இந்த டிசைன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு லைஃப் வருங்க. ஆனா என்னன்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்ட்லிங்ல தான் இருக்கு இந்த செயின்ஸ் பொறுத்த வரைக்கும். நல்லா இருக்கும், லைஃபும் நல்லா இருக்கும் இந்த செயின்ஸ் எல்லாமே. கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த செயின்ஸ் பாருங்க. இதுதான் ஃபேன்சி செயின்ஸ்ங்க இது எல்லாமே. உங்களுக்கு இந்த காலேஜ் கேர்ள்ஸ், இந்த மாதிரி ஐடில ஒர்க் பண்றவங்கலாம் யூஸ் பண்ற மாதிரி செயின்ஸ் இது எல்லாமே. ரெகுலர் யூஸ் தாராளமா பண்ணலாம். இதுக்கு கூட டாலர் வேணாலும் டாலர் செட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. பார்க்கறதுக்கும் நல்லா லுக் வைஸ் சூப்பரா இருக்குங்க. இந்த ஷார்ட் செயின் மேக்ஸிமம் எதுக்கு எடுப்பாங்கன்னா டாலரோட போடுறதுக்கு தான் எடுப்பாங்க இந்த மாதிரி செயின்ஸ். இதுலயே வந்து டாலர் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பால்ஸ் வச்ச மாதிரி செயின்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. செயின்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஷார்ட் செயின்ல உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் இருக்குங்க. ஷார்ட் செயின்ல இப்போ ஜென்ஸுக்குலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும் ரோடியமோட உங்களுக்கு. லுக் வைஸ் வேற லெவல்ல இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம்.
இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே 916 ஹால்மார்க் ஹெச்ஐடி தாங்க. இப்போ ஒரு கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டே நான் சொன்னேன் இல்லைங்களா? 3000லேருந்து இருக்கு நம்ம கிட்ட செயின்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த செயின் தான் இந்த செயினு. இந்த செயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 916ல வராதுங்க. 18 கேரட்ல தான் வரும். 916ல பண்ணோம்னா நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் வராது. 916ல பண்ணவும் முடியாது. 18 கேரட்ல தான் இந்த செயின்ஸ்ல வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3000, 3500 அந்த ரேஞ்ச்ல வருங்க. நம்மளுக்கு நாளைக்கு வரும்போது நாளைக்கு என்ன ரேட் இருக்கோ, இது பெருசா டிஃபரன்ஸ் வராது. ஒரு 100, 200 தான் டிஃபரன்ஸ் வரும். இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3100 அந்த மாரி வருங்க. யூடியூப்ல பார்த்துட்டு தாங்க நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். கடை கோயம்புத்தூர்ல இருந்தது சென்னையில் எப்போவுமே பார்த்துட்டு இருக்கோம். சரி சென்னைக்கு எப்போ வருவோம், நீங்கள் சென்னைக்கு வந்து நாங்களும் வந்து வாங்கலான்ற ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ தான் எங்களுக்கு அமைஞ்சுது. அதனால் வந்து ரெஸ்டாரண்ட்ஸே நல்லா இருக்குது. இங்கேயே நாங்கள் மாதம் மாதம் சீட்டு போடலான்ற ஒரு ஆவலில் இருக்கிறோம். நல்ல நிறையா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்குறது கலெக்ஷன் நிறைய இருக்குது. ரொம்ப அரை கிராமோட அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கடை. அதனால் நாங்கள் அவ்வளோ மயிலாப்பூர்லேருந்து வரோம். நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 18 இன்ச் அந்த மாரி வருதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நார்மலா கழுத்து சின்னதா இருக்கனால, நம்மளுக்கு ஒரு 16 இன்ச் அந்த மாரி போட்டா கரெக்ட்டா இருக்கும். குழந்தைங்க வாயில வச்சு கடிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம இது வந்து ஆர்டர் குடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாங்க 16 இன்ச்ல. இப்ப பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இந்த செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்னையிலயும் இருக்கு, மேட்டுப்பாளையம்ல இருக்கு. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. எல்லா செயின்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இன்கேஸ் நீங்க பார்த்த செயின்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா ஆர்டர் கொடுத்து பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு 10 to 15 டேஸ்க்குள்ள டெலிவரி பண்ணிடுவோம். இந்த எல்லா செயின்ஸுமே உங்களுக்கு சென்னையில இருக்கு, மேட்டுப்பாளையம்ல இருக்குங்க. சென்னை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ணா நகர் வெஸ்ட் வெல்கம் காலனியில் இருக்குங்க. மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா அன்னூர் ரோடு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு நீங்க அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குங்க அன்னூர் ரோட்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.